கடந்ததை மறப்போம். பிரைஸ் தி லார்ட். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் என புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களில் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், எவ்வாறு ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவர் தனக்கு பின்னால் யார் வருகிறார் என்று பார்க்காமல் தனக்கு முன்பாக இருக்கும் பரிசு பொருளை மட்டும் நோக்கி ஓடுகிறாரோ, அதேபோல் நாமும் நம் எதிர்காலத்தை, அதாவது ஆண்டவரோடு விண்ணுலகில் இருக்க வேண்டும் என்ற அந்த நினைப்போடுதான் நம் வாழ்க்கையில் ஓட வேண்டுமே தவிர பழைய வெற்றிகளையும் தோல்விகளையும் நினைத்து கொண்டு பரிசை இழந்துவிடக்கூடாது என புனித பவுல் சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் நமது நேற்றைய தோல்விகளையே நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அதை மிகவும் அழகாக நமது எதிர்காலத்தை காட்டும் கண்ணாடியாக சாத்தான் மாற்றி விடுவான். நீ தான் போன தடவை அவங்க வீட்டுக்கு சமாதானமாக போகலாம்னு போனேல, என்ன நடந்துச்சு? உன்னை எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்பினாங்க, அதெல்லாம் மறந்துட்டியா? நீ விடு, திருப்பி போகணும்னு அவசியமே இல்லை என்று சொல்லி சமாதானத்தின் வாசல்களை, ஆண்டவர் தரும் பிரகாசமான எதிர்காலத்தை சூப்பராக அடைத்து விடுவான். அநேகர் அவங்க அன்னைக்கு பேசின பேச்சை என்னால் இன்னும் மறக்கவே முடியலங்க. நான் இன்னும் படிக்காதவளா, வேலை இல்லாதவளா, எப்படி வளர்ந்தவன் நான், என்னை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அவங்கக்கிட்ட போய் இனிமேல் பேசவே முடியாதுங்க என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஏன் நாமுமே அநேக முறை பழைய தோல்விகளை, ஏமாற்றங்களை மறக்க முடியாமல் மனதிலேயே போட்டு மாடு அசை போடுவது போல் அவற்றை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நம்மை வேதனைப்படுத்தியவர்கள் சந்தோஷமாக எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் கஷ்டப்படுவது நாம் தான். ஏன் நாம் நடந்ததையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே? ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு இல்லை. எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகின்றவர் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை. செயற்கை வைரமும் ஒரிஜினல் வைரமும் கொடுக்கப்பட்ட பொழுது ஒரிஜினல் வைரத்தை எடுக்க விரும்பும் நமக்கு மேலிருந்து என்னிடம் வா மகனே மகளே என்று ஆண்டவர் விடுக்கும் அழைப்பின் மேல் நமக்கு விருப்பம் இல்லை. மாறாக தற்காலிகமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உலக மனிதர்கள் மேலும் பொருள்களின் மேலும் தான் நமக்கு விருப்பம். அதனால்தான் அது நம் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நடக்கவில்லை என்று தெரிந்தவுடன் நமக்கு வாழ்வே முடிந்துவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. புனித பவுல் சொல்கிறார், எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு போதும்பா, நீர் எனக்கு தர இருக்கும் பரிசு மட்டும் போதும். அதற்காக நான் எனக்கு நடந்தவைகளை நினைத்து கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு விண்ணுலகத்தில் கிரீடம் காத்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்மை அநேகர் வேதனைப்படுத்தி இருக்கலாம். நமது எதிர்காலத்தை தடுப்பதையே அவர்களது குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கலாம். அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது பிரகாசமான எதிர்காலத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது. அதேபோல் முந்தைய வெற்றிகளும் நாம் எதிர்நோக்கி இருக்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நமது கடந்த கால வெற்றிகள் நம்மை கர்வத்திற்கு இழுத்து செல்லலாம். ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் ஆண்டவர்தான் கொடுத்தது என்று ஆண்டவருக்கு மகிமையையும் நன்றியையும் நாம் செலுத்தினோம் என்றால் நமது எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் தான் நமது கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிகழ்வுகள் எல்லாம் ஆண்டவர்தான் நிர்ணயிக்கின்றார் என்று நம்புகிறோமே. நம் விசுவாசத்தை மதிக்கின்ற ஆண்டவர் நிச்சயம் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். ஆகவே புனித பவுலை போல கடந்ததை மறப்போம். அதனால்தான் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய தன்னை மன்னித்த இயேசு திருத்தூதர்கள் 26:10 உங்கள் கடந்த கால பாவங்களை மன்னித்து உங்களை வான்வீட்டில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் கடந்த கால பாவங்களையும் நம் கசப்புகளையும் மறந்து தம்மிடம் வருமாறு ஆண்டவர் அழைக்கும் அழைப்பை மட்டும் மனதில் கொண்டு வாழ்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். நடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, என் மனதில் வேரூன்றி இருக்கும் எல்லா கசப்புகளையும் நீர் பிடுங்கி எறியுமாறு உம்மை இந்த நேரத்தில் அன்போடு வேண்டுகின்றேன். நீர் அப்படியே செய்கின்றபடியினால் உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமேன்.